தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ அன்னை முகமதை தங்கை உருவினில் கண்ட ஒருவனும் நான் தானே ஜென்மம் முழுவதும் அன்பில் கரைந்திட செய்யும் உறவிது என்பேனே என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ கண்காணும் காவல் தெய்வம் நீயே என்பேனே கண்காணும் ஓவியமாய் என்னுடைய பாசம் உன் பேரை கேட்டிடுமே இங்கே நாளும் கை சேர்ந்த காவியமாய் நம்முடைய நேசம் நற்பெயரை வாங்கிடுமே இங்கே நாள்தோறும் கரைத்தாலும் கரையாதே நீ காட்டும் பாசம் மறைத்தாலும் என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ கண்டாலே கூடும் இன்பம் கண்டபடி பாடும் இன்பம் உன்னாலே சேரும் என்று சொல்வேன் நான் தானே சொன்னாலும் தீரா இன்பம் சொல்லுகிற போதே இன்பம் அன்பான அன்பில் இங்கே தந்தாய் நீதானே மண் மீது வானவில்லே வந்து விடும் போதும் என் தங்கை போலே வண்ணம் இல்லை என்பேனே சிதையாத பொருள்தானே பாசம் அழைத்தாலும் அழியாத நிழல் போலே நேசம் என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ அன்னை முகமதை தங்கை உருவினில் கண்ட ஒருவனும் நான் தானே நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறேன். நீங்களும் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி சீக்கிரம் கட்டிடுங்க. சரி. ஏண்டி நீ பாட்டுக்கு பெரிய மைசூர் மகாராணி மாதிரி பணத்தை கட்டுறேன்னு சொல்லிட்ட, எங்கடி வச்சிருக்க அவ்வளவு பணத்தை? ஆமா தாமரை, பணம் எங்க இருந்து புரட்ட போற? பேங்க்ல இருக்கு மாமா. அது சரிமா, பாரி கையெழுத்து போடணும்ல? இல்ல மாமா, நான் கையெழுத்து போட்டாலும் போதும். என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, அவருக்கு வந்த பணத்தை எங்க 2 பேர் பேர்லயும் ஜாயிண்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி தான் போட்டு வச்சிருக்காரு. அப்பா நல்ல வேலைமா, உருப்படியான காரியம் பண்ணா. ஆமா மாமா,
புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எந்த ஒளியும் மறைவும் இருக்கக்கூடாது. அதுவும் இல்லாம நாளைக்கு ஒரு அவசர தேவைன்னா அவர் ஊருக்கு அங்க எங்கன்னு போயிருந்தாலும் பணத்தை எடுக்க முடியணும்னு அவர் என்னையும் சேர்த்து ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல போட்டாரு. நல்ல விஷயம் தாமரை. ஆனா இப்ப அந்த பணம் அவருக்கு இந்த நிலைமையில எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அத நினைச்சதான் கஷ்டமா இருக்கு. விடு தாமரை, உன் நல்ல மனசுக்கு எந்த குறையும் வராது. ஆனா என் பையன் பண்ண உருப்படியான காரியம் மாதிரி இந்த நாட்டுல உள்ள புருஷ மாதிரி எல்லாரும் வங்கி ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல மனைவி பேரை சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும். ஆமா, பெத்தவங்களை நம்ப வேண்டாம், பொண்டாட்டி பேர்லயே எல்லா பணத்தையும் போட்டு வைக்கட்டும். ஏன் என்ன தப்பு? தாமரை மாதிரி பொண்டாட்டி கிடைச்சா தாராளமா நம்பலாம். ஏன்னா அவ புருஷன் குடும்பத்தை தான் குடும்பமா நினைச்சு வாழ்றவ. உன்ன மாதிரி ஒருத்தி வாச்சான்னு வச்சுக்க, அவ்வளவுதான். ஏன் ஏன் நான் மட்டும் என்ன? நான் எங்க அப்பா அம்மாக்கா கொடுத்து விட்டேன். அந்த நல்ல மனுஷங்க தான் கொடுத்து வச்சவங்க போய் சேர்ந்துட்டாங்க. அவங்கள ஏன் இழுக்கிற? நீ என்ன பண்ணுவ? உன் பொண்ணுக்கு அள்ளி கொடுப்ப. அப்படி என்ன அள்ளி கொடுத்தத நீங்க பாத்துட்டீங்க? இந்த பாரு, உனக்கு அந்த கணக்க சொல்லவா இல்ல என் புள்ள உசுர காப்பாத்துற வேலையை பார்க்கவா? வா தாமரை, இவளுக்கு என்னைக்கு தான் புத்தி வருமோ தெரியல. வா. ஏன் நில்லு. எதுக்குடி? இது பாருங்க, எண்ணி 2 லட்சம் மட்டும் கொண்டு வராதீங்க. ஆஸ்பத்திரின்னு வந்தாச்சுன்னா எவ்வளவு செலவாகும்னு சொல்ல முடியாது. அப்புறம் என் பேர்லயும் இருக்குன்னு பேங்க்குக்கு போயிட்டு இருக்க முடியாது. அதனால மொத்தமா எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. செலவானது போக மிச்சம் இருக்கிறத கொண்டு போய் பேங்க்ல போட்டுக்கலாம். மொத்தமா எதுக்குடி? 2 லட்சத்துக்கு பதிலா 3 லட்சம் 4 லட்சம் எடுத்துட்டு வந்தா பத்தாதா? இல்ல மாமா, அத்தை சொல்றதும் சரிதான். பேங்க் நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ்வளவு கட்டுங்க இவ்வளவு கட்டுங்கன்னு சொன்னாங்கன்னா அப்ப போய் எடுக்க முடியாதல்ல. நாம மொத்தமாவே எடுத்துட்டு வந்துருவோம். நீ சொன்னா சரியா தான் இருக்கும் தாமரை. ஏய், நீ இங்கே இரு, நாங்க போய் பணத்தை எடுத்துட்டு வந்துடுறோம். வாம்மா. நல்ல வேலை தாமரை, ஒரு பிரச்சனையும் இல்லாம ஒட்டுமொத்த பணத்தையும் எடுத்துட்டோம். கேவலம் இந்த பேப்பருக்கு கொடுக்கிற மரியாதையை மனுஷ உசுரி கொடுக்க மாட்டேன்றாங்க. பணத்தை கெட்டுன்றாங்க. என்ன மொத்த பணத்தையும் கொண்டு வந்துட்டீங்களா? பாடா, நல்ல வேலை. ஒரே நாள்ல இவ்வளவு பணத்தையும் எடுக்கிறோமே, பேங்க்ல ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். அப்படிலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அத்தை, டாக்டர் வந்து ஏதாவது சொன்னாங்களா? அவங்க என்னத்த சொல்லுவாங்க? பணத்தை கட்டுங்கன்னு அதே பாட்டை தான் பாடிட்டு இருக்காங்க. ஏய், பையன் நல்லா இருக்கான்ல? நான் எங்க பார்த்தேன், உள்ள விட்டாதானே. அத்தை, இதோ வந்துடுறேன். ஹலோ மல்லிகா. ஹலோ அக்கா, மாமாக்கு எப்படிக்கா இருக்கு? அப்படியேதான் இருக்கு மல்லிகா. அக்கா அழாத, என்ன பண்ண முடியும்? ஒண்ணு போனா ஒண்ணுன்னு தொடர்ச்சியா வருதேக்கா. நம்ம நேரம். அக்கா, எந்த ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கீங்க? நான் உடனே கிளம்பி வரேன்க்கா. இல்ல மல்லிகா, நீயும் இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்க. எதுக்கு வீண் அலைச்சல்? உனக்கு இப்ப பரவாயில்ல இல்ல? நல்லா இருக்கேன்க்கா. கொஞ்சம் கவனமா இரு. அண்ணா சொன்னதை மனசுல வச்சுக்கோ. யார் மேலேயும் கோவப்படாத, என்ன? சரிக்கா. ஆனா மாமாவை இந்த நிலைமையில வந்து பார்க்காம இருக்கிறதா மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் சொல்றேன். அப்ப நீ வந்தா போதும். அக்கா, அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரியும் மல்லிகா. அண்ணனும் வந்து பாத்துட்டு போச்சு. இங்கே இருக்கிறேன்னு தான் சொல்லுச்சு. நான் தான் அண்ணி தனியா இருக்காங்க, நீ வீட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்பி வச்சேன். ஆமா, இப்ப பக்கத்துல யாராவது துணைக்கு இருக்காங்களா? மாமா இருக்காரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரிக்கா, பாத்துக்க. மல்லிகா, நீ கவனமா இருக்கிறது நல்லது. நான் அப்புறமா பேசுறேன். சரிக்கா. எதுக்குமா கையெழுத்து வாங்குறீங்க? பேஷண்ட் சேர்த்ததுக்காக ஒரு ஃபார்மாலிட்டி சைன். ஓ அப்படியா? சைன் பண்ணுங்க சார். இதோ இங்க. இங்க ஒரு சைன். சரிம்மா. அவ்வளவுதானம்மா? ஆமா சார். மாமா, என்ன மாமா? ஒண்ணு இல்லம்மா, பாரி இங்க சேர்த்ததுக்கு கையெழுத்து வாங்குறாங்க. இதான் ஃபார்மாலிட்டிஸ். வாங்க பணத்தை கட்டிட்டு வந்துடலாம்.
தாமரை என்னம்மா ஏன் இப்படி பதற? என்னடி மாமா இதுல வச்சிருந்த பணத்தை காணும். பணத்தை காணுமா? ஏய், என்னடி சொல்ற? ஐயோ, என்ன பண்றது? 10 லட்சத்தையும் இதுலதான் வச்சிருந்தேன். என்னம்மா சொல்ற? ஐயோ கடவுளே, என்னங்க இது? போச்சா போச்சா, ஐயோ என் மாமா உசுரு. ஐயோ என்னடி பண்ணி தொலைச்ச? பேசாம இருக்க சும்மா மாட்டேன். இருங்க. ஐயோ கடவுளே, பணம் கட்டலனா ஆபரேஷன் பண்ண மாட்டாங்களே. என் புள்ளைய நான் எப்படி காப்பாத்துவேன்? என் சனியை பிடிச்சவன என்னடி பண்ணி தொலைச்ச? சொல்லுடி. அத்தை, எனக்கே தெரியல. இதுலதான் பணத்தை வச்சிருந்தேன். ஏடி, உள்ள வரும்போதே பணத்தை கட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அதுக்குள்ள என் தங்கச்சிக்கு போன். அறிவு இருக்கடி உனக்கு? எங்க நீங்களும் தானங்க கூட போனீங்க, பணம் எங்கங்க? அதாண்டி எனக்கும் ஒண்ணும் புரியல. தாமரை, நீ பேங்க்ல பணத்தை வாங்கி பேக்குக்குள்ள தானமா வச்ச? என்னடி மண்டே மண்டே ஆட்டுற? ஏண்டி, பணத்தை பையில தான் போட்டியா இல்ல உங்க அண்ணனுக்கு தரலான்னு பணத்தை பதுக்கி வச்சிருக்கியா? அத்தை, உசுருக்கு போராடிட்டு இருக்கிறது என் புருஷன். ஏய் அண்ணா, என்ன நேரத்துல என்ன பேசிட்டு இருக்க? என் பையன் ராப்பகலா சேர்த்த காசு அநியாயமா திருடு போயிருச்சு. எவன் எடுத்தான்னு தெரியலையே. ஆஸ்பத்திரியில திருடு போச்சா அல்லது பேங்க்ல திருடு போச்சான்னு தெரியலையே. கடவுளே, எங்களை ஏன் இப்படி எல்லாம் சோதிக்கிற? இவதாங்க காரணம். இவ என்ன வேணாலும் செய்வா. இவ்வளவு போய் நம்பி என் புள்ள பேங்க்ல கூட சேர்த்திருக்கான் பாருங்க, அவனை சொல்லணும். என்னங்க பணம்லாம் கட்டியாச்சா? டாக்டர், பணத்தை கொண்டு வந்தவங்க தான் வச்ச பணத்தை காணும் டாக்டர். என்னது? ஆமா டாக்டர், பேங்க்ல இருந்து 10 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வந்து தான் வச்சோம். போன் பேசிட்டு வரதுக்குள்ள பணத்தை காணும் டாக்டர். என்ன விளையாடுறீங்களா? எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? 10 லட்சம் இங்க வச்சு காணாம போச்சா? யாருகிட்ட காது குத்துறீங்க? எங்க ஆஸ்பத்திரியில யாரோ திருடிட்டாங்கன்னு சொல்றீங்களா? அப்படிலாம் இல்ல டாக்டர். இதோ பாருங்க, சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்னும் half an hour பணத்தை கட்டுங்க, இல்லன்னா வேற எங்கேயாவது கொண்டு போங்க. 10 லட்சம் கொண்டு வந்தாங்களா, காணாம போச்சா? உண்மையிலே கொண்டு வந்த டாக்டர். என்னடி நம்ப மாட்டேன்றாரு? ஐயோ 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 ஐயோ, என்ன பண்ணுவேன்? படிச்ச டாக்டரே நம்ப மாட்டேங்கிறாரு. நீ தாண்டி ஏதாவது பண்ணிருப்ப. அத்தை, அத்தை, நான் தனியா போலியே. மாமாவும் கூட தான் ஆமா, வந்தாரு. இந்த கூறு கட்ட மனுஷன் எங்கயாவது பாராக் பார்த்து நின்னு இருப்பாரு. அந்த சமயம் பார்த்து நீ பதுக்கிருப்ப. ஏய், இன்னொரு வார்த்தை பேசுன உடனே ஆஸ்பத்திரியில பெட்ல சேர்க்க வேண்டியது ஜாக்கிரதை. போதும், நிறுத்துங்க. இப்ப என் மாமா உசுர காப்பாத்தணும். அதுக்கு பணம் வேணும். பணம் கட்டாதான் ஆபரேஷன் சொல்றாங்க. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என் மகனை நான் எப்படி காப்பாத்துவேன் தெரியலையே. ஐயோ, அம்மாடி, பணம் போன வழி தெரியலையே. இத நீ சொன்னா உன் அண்ணன் என்ன செய்வாரு? ஒட்டு மொத்தமா இந்த குடும்பத்தை மறந்துட்டு ஓ வேலையை தானே பாப்பாரு. என்ன இது வம்பா போச்சு? ஊர்ல யாரும் அண்ணன் தங்கச்சின்னு இல்லையா? மத்த எல்லாரும் இப்படி அண்ணன் வீடே கேட்டுன்னு இருக்காங்க. அண்ணன் தங்கச்சின்னு இப்படி உசுரா இருக்கிறதா இருந்தா எதுக்கு கல்யாணம் புள்ள குட்டி? கடைசி வரைக்கும் எல்லாரும் அண்ணன் தங்கச்சியாவே இருந்துடலாமே. இங்க பாரு, இங்க வா போ, நான் அதுக்கெல்லாம் ஒண்ணு சொல்லல. வந்தியா, அண்ணி சோத்த போடுங்க, குழம்பு ஊத்துங்கன்னு உரிமையா கேட்டு சாப்பிட்டு உட்காந்து பேசிட்டு போ. ஆனா பிரச்சனைன்னு சொல்லிட்டு மட்டும் இங்க வராது. இல்ல அண்ணி, இனிமே நான் வரமாட்டேன். என்னப்பா வேணும்? இந்த நகையெல்லாம் வச்சா எவ்வளவு கிடைக்கும்? உனக்கு எவ்வளவுமா வேணும்? 2 லட்சம் வேணும். இருமா பார்த்து சொல்றேன். கிராமுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? கிராமுக்கு 2000 ரூபாய் கொடுப்போம். ஒரு 1,10,000 ரூபாய் தரலாம். என்னங்க இப்படி சொல்றீங்க? ஆமாமா, அவ்வளவுதான் வரும். எனக்கு 2 லட்சம் வேணுங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இடம் இருக்கணும் இல்லையா? இதெல்லாம் வித்தா
நீங்களே விலை போட்டு எடுத்துக்கோங்க. எனக்கு 2 லட்சம் வேணும், அவ்வளவுதான். அப்போ கூட அவ்வளவு வராதம்மா. வேணும்னா ஒரு 1.80 தரலாம். என்னங்க இப்படி சொல்றீங்க? ஏம்மா இருக்கிறதானே சொல்றேன். நான் இப்ப வரேங்க. அம்மா நகைய வச்சுட்டு போறீங்க? இங்கே இருக்கட்டும், இப்ப வந்துடுறேன். சரிங்கம்மா. இது அவரு கட்டினது. நான் அவரு வாழ்க்கை முழுக்க துணையா இருக்கணும்னு என் கழுத்துல இந்த தாலியை கட்டினாரு. அவரோட வாழ எனக்கு ஒரு மஞ்ச கயிறு போதும். அவரை உசுர விட இந்த தங்கம் எனக்கு பெருசில்ல. என்னம்மா இது? என் புருஷன் ஆஸ்பத்திரியில உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அவருக்காக தான் நான் இதெல்லாம் கழட்டி இருக்கேன். இது ஒண்ணும் குத்தம் இல்லைங்க. நீங்க எடை போடுங்க. சரிம்மா. மாமா. தாமரை, என்னாச்சுமா? பணத்தை கொண்டு வந்து என்னங்க மாமா? புரியுதும்மா. என்ன பாத்துட்டு நிக்கிறீங்க? போய் பணத்தை கட்டிட்டு வாங்க, போங்க, சீக்கிரம் போங்க. வா தாமரை. அம்மா பணத்தை கட்டணும். ஓகே, பேர் சார்? பாரி வெள்ளல். 2 லட்சம் ரூபாய் கட்டணும் சார். இந்தாங்கம்மா.
ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சதுமா. பேஷண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. தாயே உச்சிகாளி, என் பிள்ளைய நீ காப்பாத்திட்டம்மா. நன்றி தாயே, நன்றி. டாக்டர் அவர் இப்ப பார்க்கலாமா? இல்லம்மா, இப்ப மயக்கத்துல இருக்கிறாரு. 1 மணி நேரம் கழிச்சு போய் பாருங்க. ரொம்ப நன்றி டாக்டர், என் குலத்தையே காப்பாத்திட்டீங்க. என்னங்க பெரிய வார்த்தையெல்லாம் போய் பேசிக்கிட்டு.